2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை, மாம்பழம் சின்னம் அவருக்கு இல்லை. இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உத்தரவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது, தவறு செய்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி தவறு செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக சதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவரையா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் வேணும். இன்று நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் நிறுவனர் தலைவராக இருக்கிற மருத்துவரையா அவர்கள் டெல்லி காவல்துறையில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார். அந்த புகாரை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். டாக்டர் ஐயா அவர்கள் கையெழுத்திட்ட புகார் கடிதம். அந்த புகார் மனுவில் சொல்லப்பட்டிருப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனரான மருத்துவரையா அவர்களே இன்று பொறுப்பில் இருக்கிறார். மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 28/5/2022 அறிவிக்கப்பட்டார். பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் என்பது 28/5/2025 வரை பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, அதாவது 2023 அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். அதை பெற்ற தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2023 2026 வரை மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என அறிவித்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி நடவடிக்கை. நாங்கள் கடந்த 5 மாத காலமாக தேர்தல் ஆணையத்தில் உண்மையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம். மருத்துவர் அன்புமணி இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மருத்துவரையா அறிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பிய தேதி மருத்துவர் அன்புமணி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். 29/8/2025 என்ன தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஆங்கில நாளேடுகள், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, மற்றது எல்லாத்துலேயும் அதெல்லாம் கொடுத்தோம். அவரு நாங்கள்லாம் கையெழுத்து போட்ட தீர்மானத்தை கொடுத்துருக்குறோம். அவரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தேதியில் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு மருத்துவர் அன்புமணிக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது மிக மிக மோசடி. தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய மோசடி, எங்களுக்கு செய்திருக்கிற துரோக செயல். அதை எதிர்த்து தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். மருத்துவரையா பெயரில் வழக்கு தொடரப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதை இன்வேலிட், அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது, திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இதனுடைய தீர்ப்பு, மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை, மாம்பழம் சின்னம் அவருக்கு இல்லை. இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உத்தரவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது, தவறு செய்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி தவறு செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக சதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவரையா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் வேணும். அதை ஏற்றுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் போராட்டம் கூட நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த செய்தி.
இது தேர்தல் ஆணையம் செய்த மோசடி துரோகம் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அப்படி நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாட்டில் தேர்தலில் ஜனநாயகத்தை நிரூபிப்பது. நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய வலிமையான ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தை நிர்ணயிப்பது தேர்தல், தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையமே இப்படி புகார் செய்து மோசடி செய்தால் இந்த மோசடி எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அரசியல் கட்சிகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழைத்த எங்கள் மருத்துவரையா அவர்களுக்கு இழைத்த அந்த துரோக செயலை நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் யாருக்கும் செய்யக்கூடாது. இனியாவது தேர்தல் ஆணையம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்றேன். அன்புமணி தலைவரா இல்ல இப்போ சொல்லிட்டு டெல்லி சொல்லலையா? அன்புமணி தலைவரா இல்லைன்னு சொல்லிட்டு டெல்லி வேணும்னு சொல்லல இதுவரை. அப்போ தற்போதைக்கு அன்புமணி தான் தலைவரா இருக்காரு கட்சியோட. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அதான் கம்யூனிகேஷன் அனுப்பியிருக்கு. அந்த கம்யூனிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க டெல்லி. ஸோ அன்புமணி தான் தற்போதைக்கு தலைவரா இருக்காரு. இல்ல அன்புமணி அதை ரத்து செய்யலாம். இல்ல அன்புமணி தலைவர் என போலி ஆவணத்தை தயாரித்து கொடுத்தார். அந்த தயாரித்து கொடுத்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு 2026 வரை மருத்துவர் அன்புமணி தலைவர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? நாங்கள் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கொடுத்த கடிதம் இன்வேலிட். அவங்க சொன்ன வார்த்தையை கோர்ட்ல டெல்லி உயர்நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொன்ன வார்த்தை இல்ல ரெகனைஸ் பண்ணதா கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இது இன்வேலிட்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இன்வேலிட் சொல்லல, இல்ல சொல்லிட்டாங்க. இன்வேலிட் இருக்கு ஆர்டர் கொடுக்குறோம். இன்வேலிட்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு 2022 25 வரைக்கும் பீரியடு முடிஞ்சு போச்சு. அப்போ 23 26 வரும்னு சொல்றது எவ்வளோ பெரிய மோசடி. அதை ஏற்றுக்கிட்டு எப்படி கடிதம் கொடுக்கலாம்? நாங்கள் தீர்மானம் போட்டோம். மருத்துவர் அன்புமணியும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. 2022 25 வரைக்கும்னு சொல்லி அன்புமணி பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படையாக தெரியும். இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க, ஊடக நண்பர்கள், நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் தெரியும். தெரிஞ்சு இவ்வளவு பெரிய மோசடி நடந்தது தான் ஏற்றுக்க முடியல. இது துரோகம் தானே. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு தந்தையும் மகனும் வந்து இது வந்து அடிச்சுக்கிறது வந்து ஏற்கத்தக்கதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க ஏன்னா நீங்க எங்க மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுக்கு சண்டை போடுறதை விட்டுட்டு இவங்க பதவிக்காக சண்டை போட்டு இல்ல. அதாவது நீங்க கேட்கறத அன்பு பண்ணிக்கிட்டு கேட்கணும். என்ன கேட்கணும்னா, நீதிமன்றத்துல நீதிபதி கேட்கறாங்க, காவல்துறை அதிகம் மற்றவங்களாம் என்ன கேட்கறாங்கன்னா, மருத்துவரையாவுக்கு ஒரு மகன் தானே, அப்பா சொல்றதை கேட்டுட்டு போலாமே. இன்னொன்னு, மருத்துவர் அன்புமணி பின்னால் அரசியலுக்கு வந்தார். ஆனால் மருத்துவரையா 1980 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்துகிறவர். 96,000 கிராமங்களுக்கு போனவர். அவர் தான் கட்சியை வளர்த்தவர். நிறைய மத்திய அமைச்சர்கள். இப்போ மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர் ஆனார். எப்படி ஆனார்? யாரால் ஆனார்? மருத்துவரையா அவர்களால், பாட்டாளி மக்கள் கட்சியார். நிறைய எம்பி, எம்எல்ஏஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய வந்தாங்க. இதெல்லாம் ஏற்றுக்காம அன்புமணி அப்பாவுக்கு நிறுவனருக்கு துரோகம் பண்றது தானே. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு பேரும் சமரசம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? வெளியில அவுட் ஆஃப் சமரசம் ஆகுமாறு நீங்க அன்புமணி தான் கேட்கணும். நிறுவனர் சமரசத்துக்கு தயாரா இருக்காரா இந்த விஷயத்துல? இல்ல அதாவது மகன் வருவாரு, கூட இருந்து செயல்பட ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவர் வெளியில போய் கட்சியை பிரிக்கிறதுக்கு நடைப்பயணம், கட்சி நிகழ்ச்சி, இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை கையில போட்டு அவங்கள வளைச்சிக்கிட்டு இவ்வளவு பண்றது எவ்வளவு பெரிய மோசடி செயல். இப்ப இதுதான் உண்மைங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியுது. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் தானே, வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லணும் தானே. நாங்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை, இதில் மாற்றமே இல்லை. மாற்றி சொல்ல, பொய் சொல்ல. ஆனால் என்ன சொல்றாரு மருத்துவர்? நான் தான் தலைவர், நான் தான், எனக்கு தான் மாமன சின்னன்னு சொல்றது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ ஏமாத்திர செயல். தேர்தல் நெருங்கிட்டு வருது. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பல இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாமக தரப்புல யாரு கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று நிறுவனராக இருக்கிற தலைவராக பொறுப்பேற்ற மருத்துவரையா தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்.
இன்னைக்கு ஒட்டுமொத்தமா போன வாரம் கடலூர்ல ஒரு பொதுக்குழு, கடலூர் மருத்துவரையா ரொம்ப கண்கலங்கி உருக்கமா பேசிட்டாரு. அத தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு. உண்மையின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நாளும் உழைச்ச இவருக்கு மருத்துவரையாவுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லி என் உயிரை மட்டும்தான் பறிக்கலை, எல்லாத்தையும் பறிச்சாச்சுன்னு சொன்னதை, அந்த செய்தி உண்மையான செய்தி. அவர் வேதனைப்பட்டு சொன்னார். அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா கட்சியிலும் பேசுகிறாங்க, எல்லா தரப்பு பொதுமக்களும் பேசுகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பேசலை, எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன் மருத்துவரையாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு, அவர் கூட சேர்ந்து செயல்பட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும். அதனால் மருத்துவரையா சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த பாமக நிறுவனர் வந்து மருத்துவர் ராமதாஸ் தான். ஸோ இப்போ அவர் வந்து இந்த இப்போ அன்புமணிகிட்ட இருந்து இது வரல அப்படின்னா இந்த கட்சியை கலைச்சிட்டு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகாரம் இருக்குதா? மருத்துவ ஐயாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? ஏன்னா அன்புமணிகிட்ட இருந்து அந்த லீகல் ப்ராசஸ் படி வரல அப்படின்னா கட்சியை கலைச்சிட்டு புதுசாக வேற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, மாம்பழம் சின்ன அவருக்கு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வேணும்னு சொன்னா சிவில் நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றத்துக்கு போனா மருத்துவர் அன்புமணிக்கு கிடைக்காது. அப்ப நிறுவனர் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையா தான், மருத்துவரையா சொல்றதா கூட்டணி அவர் தான், கூட்டணி எல்லாமே அவர் தான். வாய்ப்பு இருக்குதா கட்சியை கலைச்சிட்டு? ஏன் கட்சி கலைக்கணும்? அவரு தொடங்கின கட்சி அவர் ஏன் போய் கலைக்க போறாரு? கட்சியும் கலைக்க மாட்டாரு, அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீதிமன்றம் ஒத்துக்கல. சிவில் கோர்ட்ல போறப்போ சிவில் கோர்ட் வந்து அன்புமணி தான் தலைவர் அப்படின்றத சிவில் நீதிமன்றம் அவர் தான் தலைவர் ஒரு காலம் சொல்லாது, எப்பவும் சொல்ல முடியாது, சொல்லாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சவர் இவரு, கட்சி நடத்தினவர், கட்சி இவர் கையில இருக்குது. அவர் இடையில வந்தாரு, அவர் தேர்ந்தெடுத்து தலைவரை அறிவிச்சது உண்மை. அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி அவர் தலைவர்னு எப்படி சிவில் நீதிமன்றம் சொல்லும்? சொல்லவே சொல்லாது. ஐயா தான் தலைவராக இருப்பார், நிறுவனர் தான் தலைவர். அதில் ஒன்று மாற்று சொல்லாது. இப்ப நீதிமன்றத்துக்கு போன இல்ல, அதாவது யோகத்தின் அடிப்படையில யோகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்ல முடியும்? கட்சி இப்ப 2 பேரும் கிளைம் பண்றதுனால சிவில் நீதிமன்றத்தை இப்ப அணுக போறீங்க. அது தேவைப்பட்ட அணுகுவோம். தேவைப்படும். இப்போ மருத்துவரையா தான் தலைவர், அவர் தான் கட்சிங்கிறது இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புலேயே வந்துருச்சு. அதனால சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டியதில்லை. சிவில் நீதிமன்றம் தேவைப்பட்டா நீங்க போலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க தேவைப்பட்டா போவோம், இல்லைன்னா போக வேண்டியதில்லை. நீங்க அன்புமணியை வந்து சமரசத்துக்கு அழைக்கிறீங்களா? நிறுவனர் அழைக்கிறாரா? இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் அவர் தான் நீதி தனியா அவுட் ஆஃப் கோர்ட் தான் கேட்கிறேன். இல்ல, நீங்க அவுட் ஆஃப் கோர்ட்னு சொன்னா கூட நீங்க இதை அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அப்பா கூட போவீங்களா, போறதுக்கு தயாரா இருக்கீங்களா, போங்கன்னு சொல்லுங்க. நிறுவனர் தானே, நீங்க தானே வந்திருக்கீங்க. அதுக்காக உங்ககிட்ட கேட்கல. இல்ல, தயாரா இருக்கீங்களா? நிறுவனர் வந்து முடிஞ்சு போச்சுங்க. சமரசத்துக்கு தயாரா இல்ல, சமரசத்துக்கு மருத்துவரையா தயாரா இருந்து வருவாருன்னு எதிர்பார்த்தாரு. பிறந்த நாளுக்கு வருவாரு, திருமண நாளுக்கு வருவாரு, கட்சியில வந்து பார்ப்பாரு, தேர்தல் வருது இது சம்பந்தம் பேசுவார்ல, ரொம்ப எதிர்பார்த்தாரு. வரல. ஒரு தனி இயக்கமாக நடத்திட்டு இருக்காரு. நீங்க பாக்குறீங்கல்ல. சரி, அவர் பையன் மகன் வந்து தலைமை பண்புல இருக்கிறதுல வந்து இவருக்கு என்ன ஆட்சேபம் இருக்குது? நீங்க கேக்குற மாதிரி மகனை வந்து அப்பா கூட அனுசரிச்சு போறதுல என்ன தவறு இருக்குது? தலைமை பதவி தானே அவர் கேட்கிறாரு. அவர் தலைமை பதவி நான் சொல்லிருக்காரு. தலைமை பதவி கொடுத்தாச்சு, பீரியடு முடிஞ்சு போச்சு. சண்டை முடிஞ்சிருச்சு. இல்ல, அவர் பீரியடு முடிஞ்சு போச்சு. அவர் அப்பா கூட இருந்திருந்தாருன்னா இன்னும் நீ செய்யுங்கன்னு விட்டுருப்பாரு. சமரசத்திற்கு இடம் இல்லையா சார்? சமரசத்துக்கு இடமில்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. சமரசம் வேணும்னு சொன்னா அப்பா வந்து அவர் பார்க்கணும். அப்பா வந்து பார்த்து நான் சமரசம் அவரு தானே சொல்லணும். நன்றி, இதோட முடிச்சுக்கலாம்.